அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், கொலசைக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. போகணும்னு நினைக்கிறப்பல ஏதாவது தடங்கள் வந்துடுது, இல்லை உடம்புக்கு ஏதாவது வந்துடுது. இன்றைக்கி எப்படியாவது போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் காலையில் 9 மணி பஸ்ஸுக்கு கிளம்பியாச்சு. சத்தி, நம்ம எங்கே போகிறோம்? நம்ம பஸ்ஸுக்கு போகிறோம். யாரை பார்க்க போகிறோம்? அதான் யாரை பார்க்க போகிறோம்? எந்த கோயிலுக்கு போகிறோம்? தசரா முத்தாரம்மன் கோவில். சொல்லு. முத்தார கோயில். அப்பா, யார் அம்மா எங்கெங்களாமோ வந்து நம்ம அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. ஆனால் பக்கத்தில் இருப்போம், நம்ம அம்மாவை கவனிக்க மாட்டோம். எதுனா அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு தெரியாது, போகணுன்னு தோணாது. ஆனால் லாஸ்ட் 2 வாட்டி கண்டினியூவாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போன மாதிரி போயிட்டேன். என்னன்னு தெரில, இப்போது அடிக்கடி அந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. சரி, எதுக்கும் அழைக்கிறா, நம்ம போவோம், அவ்வளோதானே. 2 காலையே கிளம்பியாச்சு. அடிக்கிற வேலை ஆளை கொண்டு போல இருக்குது. நம்மள நிறைய பேர் அப்படி தான், நம்மளை தூரத்தில் இருக்கிற கோயில், அந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குமா, இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்குமான்னு கேட்டு ஊராக கோயிலாக சுற்றுவோம். ஆனால் ஊருக்குள்ள இருக்கிற கோயிலை விட்டுருவோம், ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலை விட்டுருவோம். எல்லாமே சாமி தான், எல்லாமே நம்ம வைக்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் பக்கத்தில் இருக்கிற சாமியை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற சாமியை தான் கும்பிட்டா தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே உங்கள் நம்பிக்கையை பொறுத்து தான். ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் போய் உங்கள் சாமியை பாருங்கள். அப்படியே ஊருக்கு பக்கத்தில் ஃபேமஸாக இருக்கிற கோயிலுக்கு போங்க, நம்பிக்கையோடு போங்க. அவ்வளோதான் சொல்லுவீங்க. போனால் நடக்கும், நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே, மூச்சு வாங்க. தேங்க்யூ.